பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கணும். உங்களால பண்ண முடியலன்னா தள்ளி போயிருவோம். வர 2026 எங்க தளபதியை நாங்க சிஎம் ஆக்கி நாங்க எங்க ஆசைகளை நாங்க நிறைவேற்றிக்கிறோம். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? தூய்மை இல்லாத இந்த ஆட்சியாளர்களால மட்டும்தான் தூய்மை பணியாளர்களை ஒதுக்கி வைக்க முடியும். இது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெக்கமாலையா சார் உங்களுக்கு? இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரே சக்தி மக்களோட சக்தி மட்டும்தான். அதுக்கு நீங்க எல்லாருமே ஒத்துழைக்கணும். எப்படி ஒத்துழைப்போம் உங்களுக்கு தெரியும்ல? எப்படி? கண்டிப்பா விசில் சின்னத்துக்கு பார்த்து ஓட்டு போட்டு இவங்களை அடிச்சு நம்ம துரத்துறோம். நான் ஒரு விஷயம் எப்பயுமே நம்புவேன். என்னன்னா, ஒரு விதை நம்ம வளர வைக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப அமைதியா தான் வளரும். ஆனா அதே ஒரு மரத்தை அடிக்கிறோம் அப்படின்னா அது சத்தத்தோட தான் சாயும். நான் அமைதி, அந்த விதை வளர்ற அந்த அமைதியா நான் என் தளபதியை தான் நான் பாக்குறேன். நான் டிஎம்கேவோட அழிவை தான் நான் அந்த மரம் அழிஞ்சு விழுகிற சக்தியா நான் பாக்குறேன். இது எங்களுக்கான அரசியல் இல்ல சார், இது மக்களுக்கான அரசியல். இது எங்களோட வெற்றி இல்ல, தமிழ்நாட்டு மக்களோட வெற்றி. இப்ப சொல்லுங்க, மாற்றத்துக்கு தயாரா? அப்ப நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. மாற்றம் வேண்டும், நேர்மையான அரசியல் வேண்டும், மக்களாட்சி வேண்டும், எங்கள் தளபதியின் ஆட்சி தான் வேண்டும். இந்த சத்தம் இங்கே நின்று கூடாது. மைடியா டிஎம்கே டாடி, சத்தம் கேக்குதா? மார்க் மை வேர்ட்ஸ், கண்டிப்பா சொல்றேன், இந்த கூட்டம் நாளைக்கு கண்டிப்பா ஒரு ஹிஸ்டரியா தான் மாறும். கூட்டணியில இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். 10 ஆடு 100 ஆடு இல்ல, 1000 ஆடு வந்தாலும் ஒரு சிங்கத்தை வேட்டையாடவே முடியாது பாஸ். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பையன் அரசியல் ஆரம்பிச்சிருக்கான், சரி உள்ள இருக்கவங்க எல்லாம் கூட்டமா இருக்காங்க, இது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. தப்பு தப்பு. தளபதிக்கும் அவரோட பீப்புளுக்கும் இருக்கிறது என்ன எமோஷன் தெரியுமா? அது சும்மா நார்மல் எமோஷன் கிடையாது, அது ஓசியானிக் எமோஷன். அதெல்லாம் சொன்னா புரியாது பாஸ். இந்த மாற்றத்துக்கான விசில் சத்தம் தமிழ்நாடு எங்கும் ஒலிக்க வேண்டும். வாழ்க தமிழ், வெல்க தமிழகம், வாழ்க தளபதியின் புகழ். தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்.